ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ரஷ்யா 5 ஆண்டு பொருளாதார திட்டம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து கவர் ஆகும். ஸோ ரஷ்யாவினுடைய அதிபர் புதின் அவர்கள் இந்தியாவுக்கு வந்து வருகை தந்திருக்கிறாங்க. ஸோ இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2021 ஆண்டு வந்து வந்திருப்பாங்க. அதன் பின்னாடி 4 ஆண்டுகள் கழித்து இப்போதான் இந்தியாவுக்கு வருகை தந்திருக்காங்க. ஸோ இதே நாடுகள் இடையேயான அந்த 23வது மாநாடு வந்து நடைபெற்றிருக்கு. ஸோ இதன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மற்றும் ரஷ்யா இடையான அந்த பொருளாதார ஒப்பந்தம் 5 ஆண்டு பொருளாதார ஒப்பந்தமானது போடப்பட்டிருக்கு. 2026 இருந்து 2030 ஆண்டு வரைக்கும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான ஒப்பந்தமானது போடப்பட்டுள்ளது. ஸோ அதே மாதிரி இந்தியா மற்றும் ரஷ்யா, பெலாரஸ், கஜகஸ்தான், ஆர்மேனியா, கிர்கிஸ்தான், ஸோ இந்த நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா யுரேஷியா பொருளாதார கூட்டமைப்பு, இந்த நாடுகளோடு இணைந்து அந்த இந்தியாவிற்கான தடையில்லா வர்த்தகத்திற்கான அந்த ஒப்பந்தமும் போடப்பட்டுள்ளது. ஸோ இது மட்டும் இல்லாம இந்தியா, ரஷ்யா, ஈரான், மத்திய ஆசியா மற்றும் ஐரோப்பா நாடுகள் இவங்க ஒருங்கிணைந்து சரக்கு போக்குவரத்துக்கான ஒரு 7200 கிலோமீட்டர் காரிடார் இருக்கும். ஸோ அந்த நார்த் சவுத் காரிடார். ஸோ இந்த காரிடார்லையும் அதே மாதிரி வடக்கு கடல் நார்த் சி காரிடார், அதே மாதிரி சென்னையிலிருந்து விளாடிவோஸ்டாக் காரிடார். ஸோ இந்த காரிடார்களுக்கு இடையே அந்த எல்லா நாடுகளுக்குமான அந்த ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. இந்த போக்குவரத்துக்கான ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தம். ஸோ இது மட்டும் இல்லாம இந்திய மாலுமிகள் வந்து அந்த துருவ கடல் பகுதியில போய் கடல்ல பயிற்சி பெறக்கூடிய அந்த ஒப்பந்தமும் போடப்பட்டுள்ளது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கூடங்குளம் அணுமின் நிலையம். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அணுமின் நிலையம் பார்த்தீங்க அப்படின்னா கூடங்குளம். 2வது அணுமின் நிலையம் வந்து கல்பாக்கம், சென்னையில இருக்கு. ஸோ இந்த கூடங்குளம் அணுமின் நிலையத்துல பாத்தீங்கன்னா 2 உலைகள்ல வந்து மின் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 4 உலைகளின் அந்த கட்டுமான பணியும் நடைபெற்றிருக்கு. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யாவின் உதவியோட தான் இந்த கட்டமைப்பானது நடைபெற்று வருகிறது. ஸோ இந்த அணுமின் நிலையமானது இந்தியாவின் எரிசக்தி தேவைக்கு பங்களிப்பை அளிக்கும் அப்படின்னு புதின் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா வங்கி வட்டி விகிதம் 0.25% குறைப்பு ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 எக்கனாமிக்ஸ்ல மானிட்டரி பாலிசியில வந்து கவர் ஆகும். ஸோ இந்த வங்கி வட்டி விகிதம் குறைப்பை வந்து யார் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மானிட்டரி பாலிசி கமிட்டி. மானிட்டரி பாலிசி கமிட்டி ஆஃப் ஆர்பிஐ. ஸோ இந்த ஆர்பிஐ பார்த்தீங்க அப்படின்னா 1934 ஆண்டு ஆர்பிஐ ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதன் அடிப்படையில தான் இந்த வங்கியானது தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ முதலாவதா பார்த்தீங்கன்னா இது பிரைவேட்டா தான் இருந்திருக்கும். ஏப்ரல் 1, 1935 ஆண்டு தான் இந்த வங்கியானது தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ முதலாவது கவர்னர் வந்து ஆஸ்மோன் ஸ்மித். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1949 ஆண்டு ஜனவரி 1 தான் இந்த வங்கியானது பொதுத்துறை வங்கியாக மாற்றப்பட்டிருக்கும். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி 6 times, அதாவது 2 மாதத்திற்கு ஒரு முறை இந்த ரெப்போ ரேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது ஆர்பிஐ வந்து வங்கிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த லோனுடைய ரேட்டு தான் இந்த ரெப்போ ரேட். ஸோ இவங்க 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் இதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா February மற்றும் April இதே மாதிரி
25% வந்து குறைச்சிருப்பாங்க. ஜூன் மாதம் வந்து 0.50% வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகஸ்ட் மற்றும் அக்டோபரில் வந்து ரெப்போ ரேட்டில் வந்து எந்த சேஞ்சஸுமே அறிவிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் மந்தில் எகெயின் 0.25% வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால என்ன பயன் அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் வந்து பேங்க் கிட்ட இருந்து லோன்ஸ் வந்து வாங்கும்போது இந்த ரெப்போ ரேட்டை வந்து ஆர்பிஐ பேங்க் வந்து கம்மி பண்ணாங்க அப்படின்னா லோன் கிடைக்கக்கூடிய அந்த கஸ்டமர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரேட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாகும். ஏன்னா ஆர்பிஐ வந்து பேங்குக்கான அந்த ரெப்போ ரேட், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ணும்போது அது எங்கே இம்பேக்ட் ஆகும்னு பார்க்கும்போது மக்கள் வந்து வாங்கக்கூடிய அந்த லோன்ஸில் வந்து இம்பேக்ட் ஆகி மக்களுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாகும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் 1003 கோடியில் மின்னணு சாதனங்களுக்காக கண்ணாடி பொருட்கள் தொழிற்சாலை. ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கே அமைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர் பிள்ளைப்பாக்கம் சிப்காட் பகுதியில் தான் இந்த தொழிற்சாலையானது அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ எந்த நிறுவனங்கள் இணைந்து இந்த தொழிற்சாலை அமைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவின் கார்னிங் இன்டர்நேஷனல் கார்பரேஷன் நிறுவனம் மற்றும் இந்தியாவின் ஆப்டிமஸ் இன்ஃபோகிராம், இந்த நிறுவனங்கள் இணைந்து தான் இந்த தொழிற்சாலையை வந்து துவங்கி இருக்காங்க. ஸோ இதை யார் வந்து திறந்து வைத்திருப்பார் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் தான் ஸோ இதை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. இதனுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பாரத் இன்னோவேட்டிவ் கிளாஸ் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டினுடைய அந்த பொருளாதாரத்தை 1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்தும் அந்த நோக்கத்திற்காக தான் இப்போது இந்த தொழிற்சாலையானது தொடங்கப்பட்டுள்ளது.